ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையானவர்களாய் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார். அவர்களுக்கு எந்த தீங்கும் பொல்லாப்பும் நேரிடாமல் தன்னுடைய சிறகின் நிழலில் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாக விளங்கிய நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவராக காண்கிறேன் என்று சொல்லி அந்த பேழைக்குள் ஒரு பாதுகாப்பை, அந்த பேழைக்குள் தன்னுடைய வாழ்நாளை இன்னும் அதிகமாக நீட்டிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, நாம் தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம் என்றால், சாத்தானின் சோதனைகளில் விழுந்து போய் கிடக்கிறோம் என்றால், இதோ கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியாது, கடவுளுடைய ஆசீரை பெற முடியாது. கடவுளுடைய பார்வையிலிருந்து நாம் விலகி விலகி போய்கொண்டே இருக்கிறோம். நோவாவின் குடும்பத்தை போல நேர்மை உள்ளவர்களாக, நம்பிக்கையில் சிறந்தவர்களாக, விசுவாசத்தோடு வாழ்கிற போது கடவுள் எப்படி நோவாவின் குடும்பத்தை அற்புதமாய் அந்த பேழைக்குள் பாதுகாத்தாரோ, அப்படி உன்னையும் என்னையும் அந்த ஆண்டவர் தன்னுடைய சேட்டைக்குள், தன்னுடைய அந்த பேழைக்குள் பத்திரமாய் பாதுகாக்கிறார்.